Hi guys, good evening to all. Yes, சின்னதாக ஒரு வீடியோ போடலான்னு தான். வேறு ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு ஜென்ரல் நாலேஜ் மீன்ஸ் ஒரு சேஃப்டி பற்றி. ஓகேங்களா? வெல்கம் டு ராகுல் டிக்கி யூடியூப் சேனல். நான் தான் ராகுல் டிக்கியோட அப்பா பேசுகிறேன். ஓகே, மறக்காமல் இந்த வீடியோ எல்லாருமே பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, எஸ், ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம குரூப்லேயே ஆகட்டும், லைவ்லேயே ஆகட்டும், நமக்கு நிறைய ஃபேன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், பசங்க பொண்ணுங்க எல்லாருமே இருக்கீங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற பைக் அண்டு சின்ன சின்ன ஸ்கூட்டி, வீகோ, அந்த மாதிரி நிறைய டூ வீலரில் போயிட்டுருப்பீங்க. கம்பல்சரி ஹெல்மெட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம கரெக்டாக போனாலும் நமக்கு ஆப்போசிட்டில் வர்றவங்க, நம்மளை ஓவர்டேக் எடுத்துகிட்டு போகிறவங்க, அந்த மாதிரி ஆட்கள்லாம் அவங்க ஏதோ ஒரு அர்ஜென்ட்டில் போவாங்க. ஸோ நம்ம நார்மலாக தான் போயிட்டுருப்போம். பட் அவங்க நம்மளை ஓவர்டேக் எடுக்கிற மாதிரி சல்லுன்னு பெண்டாய் போகக்கூடிய பசங்களும் இருக்காங்க. நிறைய சின்ன சின்ன பொண்ணுங்களும் இருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. இன்கேஸ் எந்த ஒரு தவறும் நடக்கக்கூடாது. இன்கேஸ் ஏதாவது லைட்டாக இது பட்டு தவறி கீழே விழுந்துட்டிங்கன்னா தலையில் மட்டும் அடிபடாமல் இருக்கணும். ஓகேவா? மற்றபடி வேறு எங்கே பட்டாலுமே நம்ம அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். பட் தலை ரொம்ப முக்கியமான பகுதி. ஸோ அதனால தான் ஹெல்மெட் கம்பல்சரி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். சின்ன எக்ஸாம்பிள், என்னோடய பையன் ஹெல்மெட் யூஸ் பண்ணிட்டு இருந்தே அவனுக்கு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்கான். அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் என்னோடய பதிவு அது இருக்கட்டும். கண்டிப்பாக ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்லோவாக கேர்ஃபுல்லாக வண்டியில் போங்க. ஓகே, நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. கல்யாணம் ஆனவங்க ஒய்ஃப் இருப்பாங்க. அதே மாதிரி கல்யாணமான பெண்ணுங்களுக்கு கணவர்கள், உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் நம்மளை நம்பி இருப்பாங்க. சின்ன சின்ன பசங்களுக்கு அம்மா அப்பாலாம் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே நம்ம பசங்க கரெக்டாக வீட்டுக்கு வரணும், நம்ம பொண்ணுங்க கரெக்டாக வீட்டுக்கு வரணும், சேஃப்டியாக வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறிக்கோளாக இருப்பாங்க. ஓகேங்களா? கவர்மெண்ட் இப்போ நிறைய இடத்துல கம்பல்சரி ஹெல்மெட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது ஒரு சில சிட்டியில் ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு சில சிட்டியில எல்லாம் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இப்போ இங்கே ஈரோட்டிலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் ஹெல்மெட் பிடிக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா அதில் நிறைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. ஹார்ன் அடித்தா கேட்காது. அதே மாதிரி நிறைய விஷயங்கள், சிலருக்கு தலையில் அடிபட்டிருக்கும், பாதிப்பு இருக்கும். அதனால் ஹெல்மெட் போட்டு ரொம்ப நேரம் வண்டி ஓட்ட முடியாது. அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்ம மைனஸ் தான் சொல்லிட்டு இருக்கோமே தவிர, அதனால் என்ன ப்ளஸ் அப்படிங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு சிலருக்கு புரிய மாட்டேங்குது. ஓகேங்களா? நீங்கள் ஹெல்மெட் போடாமல் ஸ்லோவாக போனால் கூட பரவாயில்ல. ஆனால் ஹெல்மெட் போடாமல் வண்டியில் சும்மா நிறைய பசங்க பறக்கிறாங்க. அப்படி சும்மா சல்லுன்னு நான் கண் கூட நிறைய பார்த்துட்ருக்கேன். ஓகேங்களா? அதனால் ஹெல்மெட் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. நம்ம நம்முடைய லைஃப்பை கேராக எடுத்து போகணும், நல்லபடியாக வீட்டுக்கு போயிட்டு வரணும், அல்லது ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரணும் அப்படின்னோம்னா ஹெல்மெட் முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்துங்க. ஓகே, இது என்னுடைய சின்ன ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். ஐ லவ் யூ டு ஆல். பாய். ஆல் தி பெஸ்ட்.